வெல்கம் டு மை சேனல். வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போவோம். இந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசோட ஸ்கீமுங்க. 60 வயசுக்கு பிறகு மாத ஓய்வூதியம் 3000 பெற முடியும். அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். இந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள்ல போயிட்டு மான்தன் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி மான்தன் ஸ்கீம் டைப் பண்ணிட்டு டைப் பண்ணா இந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணது பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வெப் பேஜ்ல கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ண இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ஆங்கிலத்துல இருக்கிற நம்ம இங்கிலீஷுக்கு தமிழுக்கு மாத்திப்போம். சரிங்களா? இப்ப தமிழ் மொழிக்கு வெப்சைட் மாறிட்டு இது பாருங்க. இது வந்து பிரதான் மந்திரி ஸ்வாகி மந்தன் யோஜனா ஸ்கீம். இது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவரும் இந்த ஸ்கீம்ல சேரலாம். 18 வயது முதல் 40 வயது உட்பட்டவர்கள் ஸ்கீம் சேரலாம். 60 வயசுக்கு பிறகு மாத ஓய்வூதியம் 3000 பெற முடியும். மாத வருமானம் 15,000 அதுக்கு குறைவா ஊதியம் பெறவங்களுக்கு ஸ்கீம்ல சேரலாம். ஆனா இந்த பிடித்தம் பெறாமல் நீங்க ஊதியம் பெறணும். இது தன்னார்வ பங்களிப்பு ஓய்வு திட்டமாகும். சரிங்களா? சுய தொழில் புரியவர்கள், சிறு தொழில் புரியவர்கள், எந்த வேலைக்குமே டெய்லி சம்பளம் வாங்குறவங்க யாரு வேணாலும் இதுல சேரலாம். எல்லாமே அமைப்பு சார் தொழிலாளர்கள் தான். மேலும் தெரிஞ்சுப்போம் வாங்க. இது பாருங்க, இது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கு நான் கிளிக் பண்றேன். PMSOM பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் கிளிக் பண்றேன் பாருங்க. இது வந்து நம்ம மொழியை வந்து தமிழுக்கு மாத்திப்போம். இந்த பாருங்க, தமிழ் மொழிக்கு மாறிடுச்சு. பாருங்க, இந்த ஸ்கீம் பேரு PMSOM. அதை பத்தி அடிக்கடி நான் அவங்களே கேள்வி கேட்டு பதில் விட்டுருக்காங்க பாருங்க. பிரதான் மந்திரி ஸ்வாம் யோகி மந்தன் யோஜனா என்றால் என்ன? 18 வயது 40 வயது வரையிலான மாத வருமானம் 15,000 அல்லது அது குறைவான சதவீத தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வு திட்டமாகும். என்ன சொல்றாங்க? 18 வயசுல 40 வயசு உள்ளவங்க இந்த ஸ்கீம்ல சேரலாம். 15,000 ரூபாய் அல்லது குறைவா ஊதியம் பெறுவங்க இதுல சேரலாம். எல்லாருமே அமைப்புசார் தொழிலாளி தான். பிடித்தம் பெறாம நீங்க ஊதியம் பெறணும். சரிங்களா? தினக்கூலி பணியாளர்கள், வீட்டு வேலை செய்வங்க, இதுல யாராவது சேரலாம். தினக்கூலி பணியாளர்கள், வீட்டு வேலை செய்வங்க, விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், எல்லாருமே கைத்தொழில் உள்ள தொழிலாளர்கள், எல்லாமே இந்த சிறு சம்பளம் பெறுவங்க அனைவருமே இந்த அமைப்புசார் தொழிலாளி தான். அன்னைக்கு சம்பளம் வாங்குறவங்களும் அமைப்புசார் தொழிலாளி தான். மாசம் ஊதியம் வாங்கினாலும் 15,000 குறைவா வாங்கினாலும் அவங்களும் அமைப்புசார் தொழிலாளி தான். அவங்க வந்து பிடித்தம் பெறாம ஊதியம் வாங்கணும். இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிக்காம ஊதியம் வாங்கினாலும் அவங்களும் அமைப்புசார் தொழிலாளி தான் வர்றாங்க. சரிங்களா? இத்திட்டத்துக்கு நன்மை என்ன? இத்திட்டத்தின் மூலமா 60 வயது தொடர்ந்து பங்களிப்பு செலுத்தினால் அவருக்கு குறைந்தபட்சம் மாதந்தோறும் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும். அவர் இறந்த பிறகு அவருக்கு மனைவிக்கு மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இது ஓய்வூதியத்தில் 50% நீங்க இந்த திட்ட ஸ்கீம்ல சேர்ந்து ஒரு 55 ரூபாய் 700 ரூபாய் வரை மாசம் கழித்து வந்தீங்கன்னா 60 வயசுக்கு பிறகு 3000 பென்ஷன் வாங்கலாம். ஒருவேளை உன்னோட கணவரோ மனைவி இறந்துட்டா நீங்க பாதி ஓய்வூதியம் பெறலாம். 1500 ரூபாய் வாங்கலாம். அதான் கொடுக்குறாங்க. பயனாளி எத்தனை ஆண்டுகள் பங்களிப்பார் பாருங்க. 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள சேரணும். தொடர்ந்து 60 வயது கட்டணும். நீங்களே படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். இத்திட்டத்தின் கீழ் எவ்வளவு ஊதியம் கிடைக்கும்? எந்த வயதில்? 60 வயசுக்கு பிறகு 3000 கிடைக்காதான் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் இத்திட்டத்துல யாருக்கு சேரக்கு உரிமை இல்லை? இந்த என்பிஎஸ், இஎஸ்ஐ, இபிஎஃப்ஓ இந்த மாதிரி இந்த பிடித்தம் பெற சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க சேர முடியாது. இஎஸ்ஐ, பிஎஃப் இதை மாதிரிலாம் பிடித்தம் பெற்றாங்கன்னா அவங்களால சேர முடியாது. வருமான வரி செலுத்துறவங்களாம் சேர முடியாது. பாருங்க, எனது பிறந்த தேதியும் மற்றும் வருமானத்துக்கான சான்றிதழை நான் கொடுக்க வேண்டுமா? வயது அல்லது வருமானத்துக்கு தனி சான்றிதழ் எதுவும் வழங்க தேவையில்லை. சுய சான்றிதழ் மற்றும் ஆதார எண்ணை வழங்குவது செயற்கைக்கு அடிப்படையாக இருக்கும். இருப்பினும் ஏதேனும் தவறாக இருந்தால் அதற்கு கூட தண்டனை விதிக்கப்படலாம். ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அதுவே மெயினான டாக்குமெண்ட். மற்றபடி தப்பான தகவல் கொடுத்தா உங்களுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பங்களிப்பு முறை என்றால் என்ன? முதன்மையாக பங்களிப்பு முறை மாதாந்திர அடிப்படையில் தானியங்கி மற்றும் மூலம் இருக்கும். இருப்பினும் இது காலாண்டு, அரையாண்டு, வருடாந்திர பங்களிப்பு ஏற்பாடுகளை கொண்டிருக்கும். முதல் பங்களிப்பு பொது சேவை மையத்தில் உக்கிரமாக செலுத்தப்பட வேண்டும். எப்படின்னா நீங்க கட்டுற தொகை 55 ரூபாய் இருந்து 200 ரூபாய் வரை இருக்குங்க. அது வந்து மாசம் கட்டுற மாதிரி செட் பண்ணலாம். இல்ல 3 மாசத்துக்கு ஒரு கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல 6 மாசத்துக்கு ஒரு மாதிரி கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். அக்கௌண்ட்ல பணத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். 200 ரூபாவோ 55 ரூபாவோ பிடிப்பாங்க. நீங்க அக்கௌண்ட்ல கரெக்டா குறிப்பிட்ட தேதிக்குள்ள மாசம் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணணும்.
சரிங்களா? முதல்ல கட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கேஷா கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அமௌண்ட் நீங்க இது பண்றது நீங்க ஜாயின் பண்ற அன்னைக்கு முதல் தவணை வாங்கிடுவாங்க. நிர்வாக செலவு எதுவும் இருக்குமா? இது இந்திய அரசின் முற்றிலும் சமூக பாதுகாப்பு திட்டம் என்பதால் எந்த பயனாளிக்கு நிர்வாக செலவும் கிடையாதுங்க. நியமன வசதி உள்ளதா? ஆம், திருத்தணிக்கு நியமன வசதி உள்ளது. பயனாளி திட்டத்தின் கீழ் யாராவது நியமிக்கலாம். நீங்க நாமினி யாரும் செட் பண்ணலாம், அதான் கொடுத்துருக்காங்க. ஓய்வூதியம் தொடக்கத்துக்கு முன்பு மரணம் ஏற்பட்ட என்ன நடக்கும்? அத்தகைய சூழ்நிலையில் ஒரு பயனாளி பங்களிப்பு செலுத்தி ஏதேனும் காரணம் இறந்துவிட்டால் அவள் மனைவி கலவரத்தில் சேரவும் மீதமுள்ள காலத்துக்கு வழக்கமான பங்களிப்பு செலுத்துவதன் மூலம் அதை தொடரவும் உரிமை பெறுவார்கள். பங்களிப்பு காலம் முடிந்ததும் மனைவி கணவருக்கு அல்லது மாதாந்திர ஓய்வூதியம் 3000 கிடைக்கும். மாற்றாக மனைவி விரும்பினார் உறுப்பினரின் பங்களிப்பு தொகை சேமிப்பு வட்டியுடன் சாமான வட்டியுடன் வேட்பாளருக்கு திருப்பி தரப்படும். ஒண்ணும் இல்ல, நீங்க ஒருத்தவங்க கட்டிலே வராங்க, அவங்க கணவரோ மனைவி இறந்துடுறாங்க, திருப்பி மற்றவங்க கணவரோ மனைவி தொடர்ந்து ஸ்கீம்ல கன்னியூ பண்ணணும். கன்னியூ பண்ண பிறகு திருப்பி 3000 ஓய்வூதியம் கிடைக்கும். பிரதம மந்திரி ஷாகி மந்தரின் உறுப்பினர் எதுவும் கல்வி தொகுதி இல்லை. ஒரு கல்வி தொகுதி தேவையில்லை, கல்வி தொகுதி எல்லாம் கிடையாது. எந்த திட்டத்திலும் தேவை, எந்த கல்வி தொகுதி தேவையில்லை. பயனாளியின் மரணத்துக்கு பிறகு ஏதேனும் நியமன வசதி கிடைக்குமா? வாழ்க்கை துணைவர் உயிரோடு இருந்தால் வாழ்க்கை துணைவர் உயிருடன் இருந்தால் இறப்பு தகவல் தவிர்த்தால் அவருக்கு தானாக ஒரு ஓய்வு பெறுவார். அவங்க இறக்கம் பிரச்சனை இல்லை. அவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அவங்க மனைவிக்கு ஓய்வூதியம் வந்துடும். சரிங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. நீங்களே பொறுமையா படிச்சு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். சேர்க்கை சமயத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் பயனாளி தானியங்கு பற்று வசதிக்கு ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி பாஸ்புக் மற்றும் சுய சட்டத்திட்ட படிவம் மற்றும் ஒப்புதல் படிவத்தை வழங்க வேண்டும். பாஸ்புக், ஆதார் கார்டு, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போகணும். சில இது கேட்பாங்க, சன்றோப்பம் கேட்பாங்க, அது கொடுக்குற மாதிரி இருக்கும். இசேவை மையத்துல எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. கேளுங்க, இசேவை மையத்துல போய் கேளுங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க அழைச்சிட்டு போவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. பசங்களுக்கு கேளுங்க, விவரத்தை கொடுப்பாங்க. இதை மாதிரி பார்த்து வீடியோ காட்டுங்க, அவங்க சொல்லுவாங்க, உதவி பண்ணுவாங்க. நீங்க இசேவை மையத்துல போய் சேரலாம், இந்த பிரைவேட் சென்டர்ல போய் சேரலாம், இல்ல ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணலாம். பர்சனலாவே நீங்க அப்ளை பண்ணலாம். விவரமா நம்ம சொல்றது கேளுங்க, உதவி பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்களே இந்த ஸ்கீம் படிச்சு பாருங்க, இதுல உள்ள தெரிஞ்சுங்க, மற்றவங்க சொல்லுங்க. நல்ல ஸ்கீம், இதை வந்து பயன்படுத்திங்க. ஓய்வூதியம் 60 வயசுக்கு பிறகு 3000 ஓய்வூதியம் பெறலாம். இந்த கண்டிஷன் உட்பட்டா ஓய்வூதியம் பெறலாங்க. இதை மற்றவங்க சொல்லி அவேர்னஸ் உருவாக்குங்க. எனக்கு மேலும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். சரிங்களா? எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.